நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட் குரூப் 1 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கான லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேப்பர் 6. இப்போது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப மோசமாக ஒன்றுமே படிக்காமல் எக்ஸாமில் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் தான் 40 வரும். ஓகே, நீங்கள் நார்மலாக கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் பேருக்கு பார்த்துட்டு போனால் கூட நீங்கள் பாஸ் மார்க் எடுக்க முடியும். தட் இஸ் அந்த 40ங்கிறது. அப்போ இங்கே 40 அப்படிங்கிறது வந்து நமக்கு மேட்ரு கிடையாது. இங்கே வந்து நமக்கு வந்து இந்த 6/70 அந்த மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்குது நமக்கு. ஃபஸ்ட் நீங்கள் ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க. எப்பயுமே சரி, அந்த செக்ஷன் ஏ அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல, அதை கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. அதுலேருந்து உங்களுக்கு சம்ஸ் இருக்குது, தென் அதே மாதிரி தியரி இருக்குது, தென் அதே மாதிரி ஒன் வேர்ட் இருக்குது. ஸோ செக்ஷன் ஏ மட்டும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தே ஆகணும். அதுலேருந்து எதுனாலும் இருக்கலாம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் இருக்கும், டெப்ரிஷியேஷன்ஸ் இருக்கும், ட்ரையல் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பேசிக் எல்லாமே அதில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் அதில் பார்த்தே தான் ஆகணும். ஓகேங்களா? செக்ஷன் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் ஏ ஃபுல்லாக இப்போ முடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செக்ஷன் பி பாருங்கள். செக்ஷன் பியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து கன்சைன்மெண்ட்டை முடிச்சிருங்க. கன்சைன்மெண்ட்டை முடிச்சுட்டு ஜாயிண்ட் வெஞ்சர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இப்போ இந்த செக்ஷன் பி டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்கிற ஆர்டர் வந்து கன்சைன்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர், அதுக்கப்புறம் தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் படிக்கணும். ஓகே, ஆனால் கம்பல்சரி வந்து அதில் வந்து ஒன் வேர்ட் இருக்குது. தென் அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் வேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு சைட் பை சைடு வந்து அப்படி சம்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பெட்டர். ஓகே, சரி. செக்ஷன் சி. செக்ஷன் சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்குது, சிங்கிள் என்ட்ரி இருக்குது. இப்போ இந்த 3மே இம்பார்ட்டண்ட்டா? 3 சாப்டர்ஸுமே நம்ம கம்பல்சரி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது கம்பல்சரி நீங்கள் 3மே பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த 3ல் வந்து எது வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 3மே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய சாப்டர்ஸ் நமக்கு. ஸோ அதனால் இந்த 3 சாப்டர்ஸுமே கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும். செக்ஷன் ஏல அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் கம்ப்ளீட்டாக டெப்ரிஷியேஷன் இன்க்ளூடிங் எல்லாம் கிளியராக படித்து முடிச்சிடுறீங்க. அது முடித்தோடனே செக்ஷன் பி வர்றீங்க. அதில் வந்து கன்சைன்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் படிக்கிறீங்க. அடுத்து செக்ஷன் சி வர்றீங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், என்பிஓ, தென் சிங்கிள் என்ட்ரி. இல்லைனா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், சிங்கிள் என்ட்ரி, அதுக்கப்புறம் என்பிஓ. இந்த 3ல் இந்த ஆப்ஷன் மாதிரி. ஓகே, அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸுங்கிறது நம்ம அந்த சிங்கிள் என்ட்ரி கான்செப்ட் தான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் எந்த வரலான்னா செக்ஷன் இ வந்துடுங்க. செக்ஷன் இயில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிரான்ச் அக்கௌண்ட்டையும் டிபார்ட்மெண்ட்டையும் முடிச்சிருங்க. ஓகே, செக்ஷன் சியை முடித்தோடனே செக்ஷன் இயில் பிரான்ச்சு அண்டு டிபார்ட்மெண்ட்டெல்லாம் முடிச்சிருங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ், அதில் 2 டாபிக்ஸ் இருக்குது, லாஸ் ஆஃப் ஸ்டாக், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். லாஸ் ஆஃப் ஸ்டாக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மி, ஆனால் எப்படினாலும் கேட்கலாம். ஆனால் வெயிட்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா லாஸ் ஆஃப் ஸ்டாக்குக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுங்க. ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சேல் ட்ரான்சாக்ஷன் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 சம், இல்லஸ்ட்ரேஷன் ஒரு 10 சம், 1லேருந்து 10 சம்ஸ் வரைக்கும் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க போதும். ஏன்னா நமக்கு வந்து ஒன் வேர்டுக்கு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்மு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் அதை பண்ண மாட்டோம். என்னென்னா அஸ்பர் சிலபஸ் 2016ல் டிசம்பர் 2019 கொஷின் பேப்பர், டிசம்பர் 2018 கொஷின் பேப்பர், ஜூன் 2019 கொஷின் பேப்பர். இந்த சிலபஸ் வந்து நமக்கு 2022 புக்கு தான் கையில் வச்சுருக்கீங்க. ஆனால் 2016 இதில் கொஷின் பேப்பர் இப்போ நான் சொல்கிறது வித் ஆன்சரோட நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. அது பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. சீரியஸ்லி நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வெறும் புக் சம்ஸை மட்டும் பார்த்துட்டு போகும்போது அதை விட இந்த 3 கொஷின் பேப்பரையும் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நல்லது. நான் சொல்கிறது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க. இல்லை ப்ரோ டைம் இல்லை அப்படின்னா நோ இஷ்யூ. ஆனால் கொஷின் பேப்பர்லேருந்து கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சொல்கிறதுலேருந்து அங்கே வருது. ஆக்சுவலாக ஹையர் பர்ச்சேஸ்லாம் எடுத்திங்கன்னா நான் சொன்ன அந்த 3 அட்டம்ப்டில் ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது. அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஹையர் பர்ச்சேஸும் நிறைய வாட்டி கேட்குறாங்க. புக் மாடல் கூட அதே மாதிரி அப்படியே வந்து இருக்காது நமக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கொஷின் பேப்பர் எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இதில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம டெலிகிராம் குரூப்லேயே வந்து இருக்குது, பின் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கலாம். பிரான்ச் அண்ட் டிபார்ட்மெண்ட், இன்சூரன்ஸு, ஹையர் பர்ச்சேஸ் இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் செக்ஷன் ஏல லாஸ்ட்டாக வந்து லீஸ் அக்கௌண்டிங் படிங்க. அதை முடிச்சக்கப்புறம் லாஸ்ட் அந்த சரி செக்ஷன் எஃப் போயிருங்க. எஃப்பில் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதில் வந்து ஒன் வேர்ட்ஸாக கேட்கலாம், தியரிட்டிக்கலாக கேட்கலாம், சம்ஸாகவும் கேட்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் டி, தட் இஸ் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங் பொறுத்த மட்டும் அட்மிஷன் கம்பல்சரி பார்க்கணும், ரிட்டைர்மெண்ட்டு பார்க்கணும், அட்மிஷன் கம் ரிட்டைர்மெண்ட் பார்க்கணும், டெத்து பார்க்கணும், டிசொல்யூஷன் பார்க்கணும்,
இன்சால்வென்சி பார்க்கணும், அமல்கமேஷன் பார்க்கணும். ஓகே, இப்போ நான் சொன்னதெல்லாம் கம்பல்சரி பார்த்துட்டு போகணும். என்ன ப்ரோ இது எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, இல்லை நான் வந்து 1 ஆர் 2 கொஞ்சம் இல்லாமல் தான் சொல்லியிருக்கேன். பட் இதெல்லாம் பார்த்துட்டு போகிறது பெட்டர். ஒன்றுமே புரியாமல் போகிறதுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பார்ட்னர்ஷிப்பை நிறைய பேர் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போவாங்க. அது நல்லதா கெட்டதா அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் பேசிக் நீங்கள் செம்ம டெப்த்தாக தெரிஞ்சுக்கனாலும் ஒரு ஃபார்மெட்டை தெரிஞ்சுக்கணும். ஃபார்மெட்டே தெரியாமல் வந்து எக்ஸாம் போகக்கூடாதுல்ல. அட்மிஷனாக ஒரு பார்ட்னர் உள்ளே வராங்க, அப்போ உள்ளே வந்தால் இதான் ரூலு. கேபிட்டல் இந்த மாதிரி ஷேர் பண்ணணும், குட்வில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப்பில் இப்போ நான் சொன்னது மட்டும் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் மாடலுக்கு ஒரு 2 சம்ஸை நீங்கள் நல்லா பார்த்தாச்சு போதும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஒன்றுமே தெரியாமல் எக்ஸாம் போக வேண்டாம். ஏன்னா என்ன சொல்கிறதுனா, நீங்கள் நல்லா பார்த்த டாப்பிக்கே வந்து பிரான்ச் இருக்குது. பிரான்ச் ஏதோ ஒன்று புதுசாக கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு புரியலை. இந்த சைடு பார்த்தா பார்ட்னர்ஷிப் சிறுசாக இருக்குது. பட் ஒரு சிங்கிள் ப்ரெசன்டேஷன் கூட எப்படி பண்ணுங்கிறது நமக்கு தெரில. எதை எங்கே போடுறதுன்னு தெரில. இந்த மாதிரி லாக் நடக்கும். அது ஆகக்கூடாதுங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, பார்ட்னர்ஷிப்பாக எக்காரணத்தை கொண்டு கம்ப்ளீட்டாக விடாதீங்க. அட்லீஸ்ட் சும்மா பேருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டு போங்க. ஆமாம், ஓல்டு பார்ட்னருக்கு எப்படி ஷேர் பண்ணணும், என்னென்ன கான்செப்ட்டு, ஃபார்மெட் ஞாபகம் வச்சுக்கணும். ரிவாலுவேஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் வந்து இந்த புதுசாக வர இவங்களுக்குலாம் வந்து கேபிட்டல் தனியாக காமிக்கணும். ஓல்டு எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் இதெல்லாம் ஒரு ரூல் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கணும் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன ஆர்டர் கரெக்டாக முடிஞ்சா, இந்த ஆர்டரை தான் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து படிக்கணும். ஓகே, இப்போ புக்கில் இருக்க எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குலாம் டைம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு சில இதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். பார்த்துட்டு சில கால்குலேஷன்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சம்மில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு நோட்டில் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க போதும். அதேமாரி ஃபார்மெட் இருந்தால் ஃபார்மெட்டை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபார்முலா நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சிட்டிங்க, எல்லாம் புரிஞ்சிருச்சு ஓகே அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 3 அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பர் டிசம்பர் 2019, டிசம்பர் 2018, ஜூன் 2019 அஸ் வெல் சிலபஸ் 2016 கேட்ட கொஸ்டின் பேப்பர் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. அதை தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இது உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். பார்த்துட்டு போகிறது நல்லது. பட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு போனால் நல்லதா, புக்கை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா, இல்லை புக்கில் வந்து இருக்க தெரியாமல் நம்ம கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்து நோ யூஸ். புக்கில் இருக்கிறத நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது தான் பெட்டர். ஓகே, இப்போ நான் இதில் சொன்ன ஆர்டரை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பார்க்கலாம்.